நாம் கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் எப்படி சாதி மத துவேஷங்கள் இருந்ததோ அதே போன்று வெளிநாட்டிலும் கருப்பரும் வெள்ளையர்களும் சாதி இங்கே எப்படி தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே கருப்பர்கள் என்று வெள்ளையர்கள் என்று இரு பிரிவுகளிடையே சண்டை நடந்து கொண்டிருந்தது. இதை ஒடுக்கி வைத்திருந்தார்கள் கருப்பின மக்களை. அந்த கருப்பின மக்களில் இருந்து ஒரு புரட்சியாளர் கிளம்பினான், குத்துச்சண்டை வீரனாக கிளம்பினான். அந்த குத்துச்சண்டையின் வீரனுடைய பெயர் தான் முகமது அலி. அந்த முகமது அலி என்கின்ற ஒரு வீரன் தொடர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டான். அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மரணடியாக எதிர்த்து விழுந்தது. வெள்ளையர்கள் அனைத்து போட்டிகளிலும் ஜெயிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய கருப்பு மக்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு அடியும் வெள்ளையர்கள் விடவிட கருப்பின மக்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள். கருப்பின மக்களுக்கு என்று குத்துச்சண்டையில் ஒரு வீரன் இல்லாத ஒரு இயக்கம் இருந்தது. ஆனால் அந்த கருப்பினத்திலே பிறந்த ஒரு வீரன், முகமது என்கின்ற ஒரு வீரன், குத்துச்சண்டை மேடையை கிட்டத்தட்ட அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய சன்னி லிஸ்டன் என்கின்ற ஒரு வெள்ளைக்கார வீரர், அந்த வெள்ளைக்கார வீரர் வந்தானா அந்த ரீங்க அப்படியே பயமாகும். மிக அந்த வெள்ளைக்கார வீரர் இறங்கினாலே கிட்டத்தட்ட சாவு மணி அடிச்சான்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளைக்கார வீரருக்கும் முகமது அலிக்கும் ஒரு சண்டை வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1987 அவர்களுக்கு ஒரு முதல் குத்துச்சண்டை போட்டி. அப்பொழுது முகமது அலி என்கிற வயது மிக கம்மியான வயது, 24 வயது. 24 ஒரு வயதுடைய வீரன் தன்னை விட 3 வயது அதிகமான சன்னி லிஸ்டன் என்கின்ற ஒரு வீரனை எதிர்த்து போரிட்டான். போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரவுண்ட் தாண்டுகிறது, முகமது அலி அடி வாங்கி கொண்டிருக்கிறான். 2வது ரவுண்ட் தாண்டுகிறது, முகமது அலி அடி வாங்கி கொண்டிருக்கிறான். 5, 6, 7 என்கின்ற சுற்றுகள் கடந்தே போய் கொண்டிருக்கிறது. முகமது அலி அடி வாங்கி கொண்டிருக்கிறான். அந்த சுற்று 8ஐ கடக்கிறது. முகமது அலி என்கின்ற ஒரு வீரன் அந்த வெள்ளைக்கார அந்த வீரனுடைய முகத்தில் ஒரே ஒரு குத்தை வைத்தார். அந்த ஒரே ஒரு குத்து 17 திருத்தங்களை உருவாக்கியது. நான் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், சேலம் மாவட்டத்தில் புலிகளை எவனெல்லாம் ஒடுக்குகிறாரோ, புலிகளை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பொதுக்கூட்டம் ஒரு கும்மாங்குத்தாக வாய்க்கிறது. மிக ஒரு நேர்த்தியான அடி வந்திருக்கிறது. முடியுமா?